ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஃபன்னாகவும் போயிட்டுருக்க சம்ஹவ் சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். எபிசோட் 3 பார்ட் 1. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி பார்க்கும் கீயும் பிளான் பண்ண மாதிரி இப்போ வந்து கிராஜுவேஷன் டேக்காக ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. அந்த இடம் பார்த்தீங்கன்னா செம ஃபன்னான இடமா இருக்கும் போல. ஏன்னா இந்த ஹைக்கிங்லாம் பண்ணுற மாதிரி, கேம்ஸ்லாம் ப்ளே பண்ணுற மாதிரி, சின்ன பசங்களுக்கும் பிடிச்சிருக்க மாதிரி, பெரியவங்களுக்கும் பிடிச்சிருக்க மாதிரி அந்த இடமே பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. இவங்க எல்லாருக்கும் ஒரு டியூட்டர் இருப்பாங்க இல்லையா, இங்கே ஒரு கைடு இருக்காங்க. ஸோ அந்த கைடு என்ன பண்ணுறாங்கன்னா, வாங்க வாங்க எல்லாரும் வாங்க, லைனில் போங்க, யார் யாருக்கு எந்தெந்த ரூம் நான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கணும் அந்த ரூமுக்கு கரெக்டாக போயிடுங்க, நான் கூப்பிடும் போதே எல்லாரும் வாங்கன்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பெம்மும் அந்த டாய் பையன் இருக்கான் இல்லையா, அவங்க ரெண்டு பேரும் நல்லா ஜாலியாக சிரித்து பேசிட்டு போகிறாங்க. இதை நம்ம கீயால் பார்க்கவே முடியல. எனக்கு என்னமோ இன்னைக்கான நாள் எனக்கான நாள் இல்லைன்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லி பேசும்போது, நம்ம பார்த்தா எதையுமே சோர்ந்து போக விடாது இல்லையா, அப்படிலாம் இல்லை, நீ எதை வச்சு நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, வேற யாரு, இந்த டாய் பையனை தான் சொல்றேன், அவனை பாரேன், என்னமோ முட்டையை அடகாக்குற கோழி மாதிரி அவளையே சுத்தி சுத்தி வரான். நம்ம 3 மணி நேரம் டிராவல் பண்ணி வந்திருக்கோம், அந்த 3 மணி நேரமும் அவளையே சுத்தி சுத்தி வரான். அவளை கொஞ்சம் கூட அந்தாண்ட இந்தாண்ட நகர விட மாட்டேங்கிறான். நம்மளும் அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு பார்த்தா விடவே மாட்டேங்கிறான்னு சொல்லி பேசும்போது, அப்படிலாம் இல்லை, இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, நீ எதுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நினைச்சிட்டு இருக்க, பெம்ம ஒன்னும் அவன் பின்னாடி போல, அவன் தான் பெண் பின்னாடி வந்துகிட்டு இருக்கான், அது உனக்கு புரியுதா இல்லையான்னு சொல்லி இப்படின்னு கேட்குறா. அப்பதான் எல்லாத்தையும் போட்டு மனசுல குழப்பிக்காத, நான் சொல்றத கேளு, இதுதான் உனக்கு லாஸ்ட் சான்ஸ், இன்னைக்கு நீ சொல்லல உன்னால என்னைக்குமே சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு நல்லா மோட்டிவேட் பண்ணி பார்க்க அவங்கள கூட்டிட்டு போகுது. இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேமா இந்த மேல அப்படியே ஸ்வைப் பண்ணி போகும் இல்லையா, அந்த கேம் பட்னி ஜெபி மாதிரி ஒரு கேமுக்கு ஜம்ப் பண்றாங்க. அந்த கேம்ல பாத்தீங்கன்னா இந்தாண்ட உள்ள ரோப்ல இருந்து அந்தாண்ட உள்ள ரோப்புக்கு அழகா தொங்கிக்கிட்டே போறாங்க. அப்பதான் கீ என்ன பிளான் பண்றான்னா, இந்த இடத்துக்கு பெம்மு வருவாள்ல, அப்ப நான் மேலேயே வச்சு அவகிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு ரொமான்டிக்கா பிளான் பண்றாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு. அப்படியா, சரி சரி, வா வா, சீக்கிரம் போலாம் சீக்கிரம் போலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு போறாங்க. அங்கேயும் போய் பேசிக்கிறாங்க. என்னால பெம் கிட்ட சொல்லிடுவேனா, என்னால சொல்ல முடியுமான்னு சொல்லி கேட்கும்போது, கண்டிப்பா இது சூப்பர் சான்ஸ், நீ கேட்ட மாதிரி நல்ல இடம், நல்ல ஃபீல்டு, நல்ல ஃபீலு, நீ பாட்டுக்கு சொல்லிடுன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, இவங்களை அந்த கயித்துல கொண்டு போய் தொங்க விடுறாங்க. தொங்க விடும்போது அவ வரா 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 வரான்னு சொல்லிட்டு நம்ம கீயை பிடிச்சி தள்ளி விட்டுடுறாங்க. அவ மேல ஏறி வரத்துக்குள்ள கீயை தள்ளி விட்டதும் கீ போயிடுறாங்க. அதை பார்த்துட்டு ஏ கீ எவ்வளோ என்ஜாய் பண்றா பாரேன் அப்படின்னு சொல்லிட்டு பெம்மும் சிரிச்சுக்கிட்டே பாக்குறாங்க. இன்னைக்கு நான் செத்த என்ன கொல்ல போறான்னு சொல்லிட்டு பாக்கும் பயந்துகிட்டு நிக்குது. அடுத்த கேம் பாத்தீங்கன்னா ரோப்ல நடந்து வர்றது. அந்த ரோப்ல நடந்து வந்து இந்த பக்கம் கிராஸ் பண்ணி வருவாங்க இல்லையா, அந்த கேம் தான் நடந்துகிட்டு இருக்கு. அந்த கேம்லயும் பாத்தீங்கன்னா டாயை தான் காட்டுறாங்க. டாய் என்ன பண்றான்னா, கையில நடக்க முடியாம நடந்து வந்து கீழே பொத்துன்னு குதிச்சிடுறான். அதை பார்த்து நம்ம பெம்மும் பார்த்தீங்கன்னா, "ஏ டாய் இங்க வா, இங்க வான்னு" சொல்லிட்டு கிட்ட கூப்பிடுறாங்க. அவன் கூப்பிட்ட மாரியே டாயும் போய் கைய குடுக்குறான். குடுத்ததும் இவன் மேல ஏறி வராரு. இத பார்க்க பார்க்க நம்ம கீக்கு அடிவயிறே பத்தி எரியுது. சரி இதோட விட்டானுங்களான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. அடுத்த கேம் பார்த்தீங்கன்னா, சிங்கிங் அண்ட் டான்சிங் கேமு. அதுல டாய் பாட, நம்ம பெம்மு ஆட, அதை பார்த்து நம்ம கீ வயிறு எரிய, இந்த மாதிரி ஒரே ஃபன்னா போயிட்டு இருக்கு. நம்ம பார்க்க முடிஞ்ச அளவுக்கு அங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாம் தடுக்க தான் ட்ரை பண்ணுது. ஆனா அதையும் தாண்டி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பெம்மும் பாடுறாங்க, இவங்களும் பாடுறாங்க. இதெல்லாம் பார்த்து பார்த்து நம்ம ஆளுக்கு பயங்கர காண்டாகுது. இவங்க ரெண்டு பேரும் பாடி முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நம்ம டீம்ல பர்ஃபார்ம் பண்ண வரவங்க குரூப் 2ன்னு சொல்லிட்டு சொன்னதும் எல்லாரும் என்கரேஜ் பண்றாங்க. அந்த குரூப் 2 வேற யாரும் கிடையாது, நம்ம கீயும் பாக்கும் தான். ரொம்பவே ஆர்வமாகவும் என்ஜாயபிளாகவும் வந்து நின்றுக்கிட்டு நம்ம பாக்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் மைக்கை கொடுக்குறாங்க. வாங்கினோடனே பாக்கு என்ன பண்ணுதுன்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான டே, ஃபன்னான டே, இந்த டேவை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்றதை விட என் ஃப்ரெண்டு சொன்னா கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு டக்குன்னு மைக்கை கீ கையில கொடுத்துட்டு அவங்க போய் உட்காந்துடுறாங்க. அவங்களும் ஒரு ஆடியன்ஸ் மாதிரி போய் உட்காந்துடுறாங்க.
அத பார்த்ததும் கீக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா முன்னாடியே பிளான் பண்ணிட்டு வந்திருந்தா இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும். திடீர்னு வந்ததும் கீக்கும் என்ன பண்றதுன்னு புரியல. ஸோ கீ கையில வாங்கிட்டு என்ன பண்றாங்கன்னா, அந்த கிராஜுவேஷன் டேவ பத்தி சொல்றாங்க. நாமெல்லாம் வந்து ஒரே வீட்டுக்குள்ள இருக்கிற மாரி வாழ்ந்துகிட்டு இருந்தோம். கண்ண மூடி கண்ண தொறக்கறதுக்குள்ள கிராஜுவேஷன் டேவே வந்துருச்சு. இத்தன வருஷம் நாமெல்லாம் ஒண்ணா இருந்தோம், ஒண்ணா சாப்பிட்டோம், ஒண்ணா படிச்சோம், ஒண்ணா விளையாண்டோம். இந்த மாதிரி போட்டு மொக்க போட்டு அறுன்னு அறுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸ்கூல்ல எல்லா நாளுமே ஒண்ண பார்க்கணும். அதாவது உங்களெல்லாம் பார்க்கணும். அதுக்காக தான் நான் வந்துகிட்டு இருக்கேன். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பெண்ணுகிட்ட என்ன சொல்லணும்னு நினைச்சாங்களோ அதெல்லாம் மொத்தமா எல்லாருக்காகவும் சேர்த்து பேசுற மாதிரி அவங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இத பார்த்த பாக்குக்கு ஐயோ இன்னைக்கு சொல்ல மாட்டா போலயே இழுன்னு இழுத்து தள்ளுறாளேன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் ஃப்ரெண்டை விட்டு கொடுக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ என்கரேஜ் பண்றாங்க. டெல் மீ சே இட்னு சொன்னதும் நம்ம ஆளும் ரெடி ஆகி ஓகே ஓகே நான் ரெடி ஆகுறேன்னு சொல்லிட்டு ரெடி ஆகி ப்ரொப்போஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஐ லவ் யூ பேம்ன்னு சொல்ற நேரம், அங்க பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ஏதோ மக்கர் பண்ணுது. ஸ்பீக்கர் சரியா வேலை செய்ய மாட்டேங்குது. நம்ப ஆளு கரெக்ட்டா ப்ரொப்போஸ்லாம் பண்ணிடுறாங்க. ஆனா ப்ரொப்போஸ் பண்ண விஷயம் தான் பெம்முக்கு போய் கேட்கல. ஏன்னா பெம்மும் காது மூடியிருக்கு. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே காது மூடிட்டு இருக்காங்க. அந்த ஸ்பீக்கர்ல இவங்க என்ன சொல்றாங்கங்கிறது கேட்கவும் இல்ல. ஸோ இன்னைக்கான பிளானும் ஃப்ளாப் ஆயிட்டு. அதுக்கப்புறம் மைக்க குடுத்துட்டு அந்த இடத்த விட்டு ஓடிடுறாங்க. இன்னைக்கு இந்த மாதிரி ஆகி போச்சேன்னு சொல்லிட்டு 2 பேரும் அத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி நான் உனக்கு இன்னொரு பெட்டரான பிளேஸ வந்து நான் செலக்ட் பண்றேன். அந்த இடத்துல வச்சு ப்ரொப்போஸ் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு நம்ம பாக்குன்னு சொல்லுது. இப்ப பாக்கு கீய கூப்பிட்டுட்டு எங்க போய்கிட்டு இருக்குன்னா, ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நம்ம பெம்ம அங்க வந்து வெயிட் பண்ண சொல்லி ஒரு இடத்துல சொல்லி வச்சிருக்கு. ஸோ இப்ப பெம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம கீக்காக. பாக் சொன்னதுனால. போற அழகா சொல்ற ரொமான்டிக்கான ஒரு பிளேஸ நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஆல்ரெடி உனக்காக பெம் அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸோ செம்மையா சொல்ற, சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ற. உன்னால முடியும். உன்னால முடியாதுன்னு யாராவது சொன்னா நீ நம்ப வேண்டியது அவங்கள இல்ல. ஒன்னதான் அப்படின்னு சொல்லி நல்லா மோட்டிவேட் பண்ணி சூப்பரா பண்ற சரியான்னு சொல்லி இப்படி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணுங்கிற அளவுக்கு பார்க்க நடந்துக்குது. இதையெல்லாம் தூரத்துல இருந்து கிளாஸ் லீடர் ஒரு பொண்ணு இருக்கும் இல்லையா? அந்த பொண்ணும் பார்த்துக்கிட்டு இருக்கு. நாம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்குங்கிற மாதிரி நம்ம ப்ரப்போஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி ஆயிட்டு போயிட்டு இருக்கும்போது அங்க பாத்தீங்கன்னா பெம்முக்கு இன்னொருத்தன் ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கான். வேற யாரு? நம்ம டாய் தான். ஐ லைக் யூ பெம், ஐ லவ் யூ பெம்னு ஸ்டார்ட் பண்றான். ஸ்டார்ட் பண்ணதுமே பெம்மு ஸ்டாப் பண்ணிடுது. அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுப்பா, நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத. எதை வச்சு நீ இந்த மாதிரி சொல்றன்னு சொல்லி கேட்கும்போது நம்ம காலைல ஒன்னா பாடணும், இங்க வந்ததுலேருந்தே 2 பேரும் ஒன்னா இருக்கோமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒன்னா இருக்கோம்னா அதுக்கு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு அர்த்தம். நம்ம ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான். நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஸோ மனசை போட்டு குழப்பிக்காதன்னு சொல்லிட்டு நம்ம பெம்மு சிம்பிளா வேட முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பெம் அந்த இடத்த விட்டு போனதும் சரி நல்ல வேலைப்பா ப்ரொப்போஸ் பண்ணல, அக்செப்ட் பண்ணலன்னு நினச்சிக்கிட்டு நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த டாய்க்கு இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தன் வரான். அவன் என்ன பண்ணுறான்னா ஆல்ரெடி ப்ரொப்போஸ் பண்ணுற விஷயத்த அவன்கிட்ட சொல்லிட்டு வந்திருப்பான் போல். ஸோ ப்ரொப்போஸ் பண்ணிட்டியாடா, ஓகே பண்ணிட்டாங்களாடான்னு சொல்லி கேட்டதும் இவன் இல்லைன்னு தானே சொல்லியிருக்கணும். ஆனால் டாய் என்ன பண்ணுறான்னா நான் சொல்லியா ஓகே சொல்லாமல் இருப்பாளா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே நக்கலாக பேசிடுறான். இதெல்லாம் தூரத்துலேருந்து நம்ம பார்த்துட்டு எமோஷன் ஆகிட்டு இருக்கு. என்ன இவன் இப்படி போய் சொல்கிறானேன்னு சொல்லிட்டு தாங்க முடியாம அவங்கிட்டே வந்து ஏ டாய் நான் உன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்டதும் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பெம்மு உனக்கு ஓகே சொல்லிட்டான்னு சொன்னல அதை பத்தி தான் பேசணும்னு சொன்னதும் ஏய் நீ எழுந்து போடா நான் அவங்கள்ட்ட பேசணும்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு அனுப்பிச்சு விட்டுறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆமா அவ என்ன அக்செப்ட் பண்ணலதான், இந்த விஷயத்த போய் பெம் கிட்ட சொல்லிடாத அப்படி சொல்லிட்டுனா அவ ரொம்ப வருத்தப்படுவா. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிடாத, நான் இனிமே யாருக்கிட்டையும் இப்படி சொல்ல மாட்டேன்னு சொன்னதும் நீ உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? பெம்மை பத்தி எல்லாருக்கிட்டையும் இப்படி சொல்லிட்டு இருந்தீன்னா அவ இமேஜ் என்ன ஆகுறது? அதை பத்திலாம் யோசிக்க மாட்டியா? நீ பாட்டுக்கு உன் மனசுல நினைச்சதை சொல்லிக்கிட்டு இருக்கியேன்னு சொல்லி நல்லா திட்டி விட்டுறா. அப்பதான் அவன் ஓடி வந்து என்ன பண்றான்னா சரி நான் சொன்னது சொன்னதாவே இருக்கட்டும், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு, என்னையும் பெம்மையும் சேர்த்து வைங்கிற மாதிரி இவன் பேச அதை தூரத்துலேருந்து நம்ம பெம்மை காதுல வாங்கிட்டு வந்து தப்பா நினைக்க, ஓ அப்ப இவனை இந்த இடத்துல வர வைக்கிறதுக்காக தான் என்ன இந்த இடத்துக்கு வர சொன்னியா? நீ தான் பார்க்க விட்டு இங்க இவனை வர சொல்லியிருக்க.
என்கிட்ட சொன்ன மாதிரி அவன்கிட்டையும் சொல்லி வர சொல்லியிருக்கீங்க. எனக்கு மேரேஜ் புரோக்கர் மாதிரி எனக்கு புரோக்கர் வேலை பார்க்குறியா நீன்னு ரொம்பவே கேவலமாக கேட்டுடுது பெம்மு. அதை கேட்டதும் ஐயோ நம்ம ப்ரப்போஸ் பண்ணலான்னு பார்த்தா இவ தப்பாக நினச்சிக்கிட்டாளேன்னு சொல்லிட்டு பெம் பின்னாடியே ஓடுறாங்க இவங்களும். இல்லை பெம் சொல்கிறத கேளு, நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னாலும் காதில் வாங்காமல், இல்லை அவன் கிளாஸில் எனக்கு ரோஸ் கொடுத்தது, இங்கே வந்து ப்ரப்போஸ் பண்ணது, என் கூட பஸ்ஸில் வந்தது எல்லாமே நீ தான் பிளான் பண்ணியிருக்க. நீ பிளான் பண்ணதுனால தான் இதெல்லாம் நடந்திருக்கு. எப்படி நீ இன்னொருத்தவங்க கூட என்ன சேர்த்து வைக்க நினைச்ச அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு போகும்போது தான் நம்பால் வாயிலேருந்து ஒரு வார்த்தை வருது. நான் உன்னை யாருக்கும் தரமாட்டேன் பெம்னு சொன்னதும் பெம் அப்படியே ஸ்டாப் ஆயிடுறாங்க. ஆமாம், உன்னை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், நீ யார் கையிலையும் கிடைக்கக்கூடாது, எனக்கு மட்டும்தான் கிடைக்கணுங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னதும் அப்படியே பெம் அந்த இடத்துல உருகிடுது. என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் டாய்க்கெல்லாம் போய் ஒன்று கொடுப்பேனா, கம்முன்னு இரு, நீ என்னை புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதானா, நீ டாய்கிட்ட பேசினதை நான் நல்லா காதில் வாங்கினேன், அவனை போய் திட்டுனேன், இதான் நடந்துச்சின்னு சொன்னதும் அதுக்கப்புறம் தான் என்ன சொல்கிறான்னா, நான் அவன் கூட சேர்ந்து ஸ்டார்ஸை பார்க்கணும்னு நினச்சேன், அதுக்காக தான் உன்னை இந்த இடத்துக்கு வர சொன்னேன் அப்படின்னு சொன்னதும் உண்மையாவா அப்படின்னு சொல்லி பெம்மு கேட்குறா. ஆமாம் ஆமாம், அந்த சாமி மேலே சத்தியமா, இந்த சாமி மேலே சத்தியமா, எல்லா சாமி மேலேயும் சத்தியமாக சொல்கிறேன், உன்னை நான் ஸ்டார்ஸ் பார்க்க தான் வர சொல்லியிருந்தேன், எனக்கு முன்னாடி அந்த பையன் முந்திக்கிட்டு உன்ட்ட இந்த மாதிரி சொல்லிட்டான் அப்படின்னு சொன்னதும் அப்படியா, நான் உன்னை நம்புகிறேன், இதுக்கு சாமி மேலாம் சத்தியம் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. சரி பெம் ஸ்டாப், நில்லு, சொல்லு, என் கூட ஸ்டார்ஸ் பார்க்க வரியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி வா போகலான்னு சொல்லிட்டு 2 பேரும் போய் ஸ்டார்ஸை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் அதை பற்றி கொஞ்சம் ரொமான்டிக்காக பேசும்போது, இந்த ஸ்டார்ஸை பாரேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பெம்மு சொல்ல. ஆமாம், அந்த ஸ்டார்ஸை பாரு, அது எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அழகாக இருக்குது, அந்த அழகு நமக்கு பிடிச்சவங்கள நமக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்குன்னு சொல்லி கீ சொல்ல, அதை அப்படியே பெம்மை கவிதை மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஏதோ டங்கு ஸ்லிப் ஆகிடுது. என்னது அப்படின்னு சொல்லி பெம்மு கேட்க, உடனே இவன் என்ன பண்ணுறான், அங்கே பாரு ஸ்டார்ஸ் கீழே விழுது பாரு பாருன்னு சொன்னதும் பெம்மு அங்கே பார்த்துக்கிட்டு இருக்க இவ அப்படியே கிட்ட வந்து கிஸ் பண்ணுற மாதிரி வந்துடுறா. 2 பேருக்காண்டி ஒரு மாதிரி ஆகிடுது. அப்படியே கம்முன்னு விட்டுடுறாங்க. எங்கே ஸ்டார்ஸே காணும்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை அது சடனாக டிஸப்பியர் ஆகிடுச்சு, வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இவ்வளோ மாற்றிட்டுறா. நல்லா இருந்துச்சான்னு சொல்லி கேட்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு, சாஃப்டாக இருந்துச்சுன்னு சொன்னதும் இவ கிஸ் பண்ண போன விஷயத்த இவ சொல்ல, அதுக்கு பெம்மு என்னது சாஃப்டாவா, இல்லை ஸ்டார் பார்க்க அப்படியே சாஃப்டா அழகா அப்படி இருந்துச்சுன்னு சொல்ல வந்தேன்னு சொல்லி இவ்வளோ சேஞ்ச் பண்ணுறா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த மாதிரி ஃபாலிங் ஸ்டார்ஸை பார்க்கும்போது நம்ம என்ன ப்ரே பண்ணிக்கிறோமோ அது அப்படியே நடக்குமா, உன்னால் முடிஞ்சா நீனும் ப்ரே பண்ணிக்கன்னு சொல்லும்போது, அப்படியா சரி நீ தான் பார்த்தியே, நீ என்ன விஷ் கேட்ட அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் ஃபாலிங் ஸ்டார்ஸ் வந்துச்சுன்னு சொன்ன பொய்யை பெம்மு நம்பணும்னு வேண்டிக்கிட்டேன்னு சொன்னதும் பெம்மு பிடிச்சி கிள்ளி விடுறா. என்கிட்ட பொய் சொன்னியா, ஸ்டார்ஸே இல்லையான்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த இடத்துல விளையாண்டுட்டு உட்காந்துருக்காங்க. சரி இப்போயாவது சொல்லிடணும், இந்த நேரம் பார்த்து இந்த பார்க்க காணுமேன்னு சொல்லிட்டு கோவப்படுறா. சரி நம்மளா சொல்லுவோம்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே தான் ஐன்னு ஆரம்பிச்சு சொல்ல முடியாம, மழை வரா மாதிரி இருக்கு, நாம ஏன் உள்ளார போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேட்குறா. என்னது மழையா, இங்கே அப்படி ஒன்றும் தெரியலையே, இல்லை பனியாகவும் இருக்கு, உனக்கு கோல்டு வந்துருப்போது, வாமா நம்ம உள்ள போயிடலான்னு சொல்லிட்டு பெம்ம கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் எழுந்து போகிறாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கேக்காக பெரிய டெக்கரேஷன்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கு. ஃபுட்பால் கிரவுண்டில் வந்து அந்த பால் போடுவோம் இல்லையா, அந்த இடத்துல லைட்டெல்லாம் கட்டி ஹார்ட் ஷேப்பில் லைட்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இவ ப்ரப்போஸ் பண்ணுவா, அந்த நேரம் ஆன் பண்ணலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்துருக்கு. அவள் தான் அங்கே ப்ரப்போஸே பண்ணலையே, இவ சொன்ன இடம் ஒன்று அவங்க போன இடம் ஒன்று போல், அதனால மிஸ் ஆகிடுச்சு. சை எவ்வளோ அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி இப்படி வேஸ்ட்டாக போச்சேன்னு சொல்லிட்டு இவ்வளோ அப்படியே திட்டிகிட்டு இருக்கா. ஃபைனலி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கிரேடு 12 முடிய போகுது. இது வரைக்குமே பெம்மு சொல்லவே இல்லை, இப்படியவே முடிஞ்சு போச்சு. எல்லாரும் அவங்க எக்ஸாம்ஸ்க்கு ரொம்பவே பயங்கரமாக ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்காங்க. இந்த நேரத்தில் ப்ரப்போஸும் பண்ண முடியாது, எக்ஸாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லையா, அதனால அங்கே எக்ஸாம்ஸ் தான் போயிட்டுருக்கு. அந்த கேப் கிடைக்கும் போது கூட நம்ம பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டோன்னு சொல்லிட்டு அவளும் எங்கள் பாட்டி சாஸ் வாங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு போய் பார்க்குறா. அப்பயுமே ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி தெரியல. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து லைஃபை என்ஜாய் பண்ணுறாங்க. இதோட 3rd எபிசோட் ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சிருது. நெக்ஸ்ட் பார்ட்டில் மறுபடியும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.